தளபதியுடைய ஆக்டிங்கில் அவருடைய 69வது மூவிக்கே ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லணும். 68வது மூவி கம்ப்ளீட் ஆன உடனே 69வது மூவியோட ஷூட்டிங் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அரசியலுக்கு முன்னாடியே அவருடைய ஷூட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போக போகிறாரு. 69 இவருடைய கடைசி மூவியாக இருக்கும் அப்படின்ற போல் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மூவியில் யார் ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றதுல நிறைய பட்டியல் போய்கிட்டு இருக்கேன். த்ரிஷா, சமந்தாவில் தொடங்கி மிர்னால் தாகூர் வரைக்குமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த மூவியோடைய ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவான்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தளபதியுடைய 69 2025 சம்மரோட கம்ப்ளீட் ஆகி ரிலீஸும் ஆகிடும். ஏன்னா அதுக்கு மேலே நேரடியாக ஒரு பொலிட்டிக்கல்குள்ளே போக போகிறாரு. வினோத்துடைய டைரக்ஷனில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அனிருத் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக்கும் போட போகிறாரு. டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸில் இந்த மூவி தயாராகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நார்த் ஹீரோயின்ஸ்லேருந்து சவுத் ஹீரோயின்ஸ் வரைக்குமே இந்த மூவியில் நிறைய பேருடைய பேர் இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மூவியோடைய ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தோ டைரக்ஷன் சைடில் இருந்தோ கன்ஃபார்ம் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் ஆனதான் தெரியும். தளபதியுடைய ஃபைனல் மூவி அப்படின்றதுனால கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டர் மட்டும் இல்லாமல் மூவியும் ஸ்டோரி அமைஞ்சிடுச்சுன்னா தளபதியுடைய கடைசி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திடும். 2025 சம்மரில் வினோத்துடைய டைரக்ஷனில் கண்டிப்பாக இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்ப்போம். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் அட்லியோட காம்போ ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 அல்லு அர்ஜுன் வர மாதிரி இந்த மூவியோட ஸ்டோரி அமைஞ்சிருக்கிறதா ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். சமத்தா, த்ரிஷான்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு சில ஆக்டர் எல்லாமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாங்க. இந்த மூவியோட வில்லன் கேரக்டர் வட சைட்லேருந்து வருவாங்க அப்படின்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். அனிருத் சன் பிக்சர்னு தமிழ் தெலுங்குன்னு நேரடியாகவே 2 வெர்ஷனில் இந்த மூவி தயாராக போகுது. இதை தொடர்ந்து இவருடைய புஷ்பாவுடைய 2வது பாகத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக வர ஏப்ரல் 8 அன்றைக்கி இந்த மூவிலேருந்து டீசருடைய ரிலீஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட அப்டேட் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே. ஆகஸ்ட் 15 இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இது கூடவே தளபதியுடைய கோட் மூவி ரிலீஸ் ஆகணும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. எந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட் எல்லாமே கொடுக்க போகிறாங்கன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஜி ஞானவேலுடைய டைரக்ஷனில் ஜெய்பி மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. அதை தொடர்ந்து தலைவருடைய வேட்டையன் மூவியும் இப்போ இவர் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலைவருடைய வேட்டையன் மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நானியோடைய ஆக்டிங்கில் ஒரு மூவியை தயாரிக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே சோஷியல் மெயினாக வச்சு தான் ரிலீஸ் ஆகின்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவருடைய வேட்டையன் மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போதோ அதே அளவுக்கு தான் நெக்ஸ்ட்டு தயாராக போகிற நானி மூவிக்கும் ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்படுமே. டிஜி ஞானவேல் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். எந்த மாதிரி அப்டேட் எல்லாமே ரிலீஸ் ஆக போது, வேட்டையன் மூவியும் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். பிருத்திவிராஜோட ஆக்டிங்கில் த கோட் லைஃப் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸாக இப்போ கிராஸ் பண்ணிடுச்சு. 9 நாளில் 100 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை கிராஸ் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திடுச்சு. கிட்டத்தட்ட 14 வருஷம் உழைப்புனே சொல்லணும் இந்த மூவி. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு பேன் இண்டியா வைஸில் ரொம்ப பெருசாக ஏற்படுத்திடுச்சு. துபாய்க்கு வேலை தேடி போகிறவங்களுடைய ஸ்டோரியை மெயினாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணியிருந்தாங்களே. மேக் பண்ண மாதிரியே இந்த மூவிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் ஏற்பட்டுருச்சு. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் பூசியோடைய டைரக்ஷனில் பெரிய ரெஸ்பான்ஸ் இப்போ இந்த மூவிக்கு கிடைச்சிருக்கு. விஜய் தேவர்கனோட ஆக்டிங்கில் ஃபேமிலி ஸ்டார் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திடுச்சு. ஆந்திராவில் இந்த மூவி கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்கேன். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன். ஓவர் வைஸில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்பட்டு இப்போ இந்த மூவி கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட் டேவே ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஃபேமிலி மூவிக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கு விஜய் தேவர்கொண்டான அவருடைய ஃபேன்ஸ் பேலன்ஸ் தான் காரணமே. இதை தாண்டி இந்த மூவியில் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதா அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கேன். விஜய் தேவர்கொண்டோட ஆக்டிங்கில் இந்த ஃபேமிலி ஸ்டார் மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான். ராஷ்மிகாவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டோட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடா, மலையாளம்னு பேன் இண்டியா வைஸில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் போலவே ராஷ்மிகா அவர்களும் சோலோவாக இறங்கி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி தெலுங்கு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வைஸில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இந்த மூவி 2024 எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும். லக்கி பாஸ்கர் மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. வெங்கி அட்லூரி அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டீசரை சீக்கிரமாகவே இந்த மூவிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இந்த மூவியோடைய டேரக்டர் பர்த்டே ஸ்பெஷலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. கண்டிப்பாக இந்த லக்கி பாஸ்கர் மூவிலேருந்து டீசரை சீக்கிரமாகவே பார்க்கலான்னு நினைக்கிறேன்.